Second chapter, complex numbers. The complex numbers எப்படி நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத நிலைமையில் ஆயிலர் அப்படிங்கிறது 1748 அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ங்கிற வேல்யூஸுக்கு ஐன்னு நேம் கொடுத்தாரு. இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இமேஜினரி யூனிட். அப்போ அந்த லெவல்ஸ் கொடுத்தவரையும் அடுத்து என்ன பண்ணாங்க, அதை வந்து காஸ்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க. அப்போ ஆயிலர் அண்டு காஸ் இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் உருவாகிறதுக்கு காரணம். இது வந்து ஃபஸ்ட்டு லத்தீன் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐங்கிறது அயோடா அப்படிங்கிறதுனுடைய கிரேக்க மொழி சொல்லினுடைய சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் லத்தீன் வேர்ட் கிரேக்கன் வேர்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இது கிரேக்க வேர்டில் அயோடா அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ்லேருந்து தான் ஐயா பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஜென்ரலாக வச்சுக்கிறது இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ நம்மளுக்கு நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போக முடியும். இப்போ நம்ம எப்போதுமே ஸ்டார்டிங் பண்ணும்போது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இது ரியல் நம்பர்ஸை தாண்டி ஒரு நம்பர் சிஸ்டம்னா அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு நம்பர் சிஸ்டத்தை பார்த்தாலும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஹோல் நம்பர்ஸ் that is equal 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. அடுத்து இன்டீஜர்ஸ் z equal z etc. -2, -1, 0, 1, 2 etc. அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ் that is equal v/q ஃபார்முலா இருக்கும். b, q belongs to integers இருக்கலாம் and q not equal to 0 இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது இர்ரேஷனல் நம்பர்ஸ். q dash அப்படின்னு ஸ்டார்ட்டா நம்ம q dash பயன்படுத்திக்கோம். நாட் பர்ஃபெக்ட் ரூட்ஸ், எந்த ஒரு வேல்யூஸ்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியல. நாட் பர்ஃபெக்ட் ரூட்னா கியூப் ரூட்டோ, ஃபோர்த் ரூட்டோ இல்லை ஸ்கொயர் ரூட்டோ ஏதோ நம்மளால் பர்ஃபெக்டாக எடுக்க முடியல, பர்ஃபெக்ட் வேல்யூஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் நம்பர் இல்லாத ஒரு ரூட் வேல்யூஸ் எல்லாமே வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ஸ்பெஷல் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. பை, இ, கோல்டன் ரேஷியோ, இது மாதிரி நம்மளுக்கு ஸ்பெஷல் இர்ரேஷனல் நம்பர்ஸ். பைங்கிறது சர்க்கிள் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் சர்க்கிள் வருதோ அங்கே பை பயன்படுத்தும். பையினுடைய அப்ராக்சிமேட் வேல்யூஸு 22/7 பண்ணினாலும் அது வந்து பையினுடைய கரெக்டான வேல்யூஸ் இல்லை, அதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் அப்படின்னு தான் பயன்படுத்தும். அப்போ பைங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஆயிலர் நம்பர்னு அர்த்தம், அதுவும் ஒரு இர்ரேஷனல் நம்பர்ஸ். கோல்டன் ரேஷியோ அதை பயன்படுத்திப்போம். 90 இருக்குது கோல்டன் ரேஷியோ, அது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரி, ஓகே. அடுத்தது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்ங்கிறது -∞ to +∞ எல்லா நம்பர் சிஸ்டத்தையும் கொண்டது. அது எல்லாமே இருக்கலாம். ஜென்ரலாக வந்து ரியல் நம்பர்ஸ் இஸ் q யூனியன் q dash அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம இப்படியும் சொல்லிக்கலாம், -∞ to +∞, -∞ to +∞. இந்த -∞ to +∞ எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸும் வரும். அப்போ natural is a subset of whole numbers is a subset of integers is a subset of rational numbers is a subset of real numbers, irrational numbers is a subset of real numbers. The rational numbers and irrational numbers differ. இது எல்லாமே கண்டெயின் பண்ணியிருக்கோம், இது மட்டும் டிஃபர் ஆகும். அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும்.
இதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய ஜெனரல் ஃபார்மட் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னா a plus ib ஃபார்ம்ல இருக்கும் such that a, b belongs to real numbers ஆயிருக்கும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். the standard form of a complex number வந்து a plus ib. ரைட்டுங்களா? a plus ib. இப்போ இதுல என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்பர் சிஸ்டத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ் தாண்டி ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்மளுக்கு மெயினாக இருந்தது இப்படி தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஈஸியாக சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் ஈஸியாக சப்செட் ஆஃப் integers is a subset of rational numbers is a subset of real numbers and தனிப்பட்ட முறையில் irrational numbers is a subset of real numbers. அடுத்தது லாஸ்டா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்ப ரியல் நம்பர்ஸ் is a subset of complex numbers. real numbers is a subset of complex numbers. இந்த real numbers is a subset of காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல தான் நம்மளுக்கு மெயினா என்ன பண்ணிக்கணும், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எவரி ரியல் நம்பர் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். எவரி ரியல் நம்பர் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் a plus ib. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ன்னு எடுத்துக்கோம். z c ன்னு கூட சொல்லிருப்பாங்க a plus ib. sometimes z equal x plus iy ன்னு கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வேல்யூஸ் a, b belongs to real numbers. அவ்வளவுதான். இதுல real part of z அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் என்ன அப்படின்னா a அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இமேஜினரி பார்ட் ஆஃப் z that is equal b i க்கு பக்கத்துல உள்ளது. இங்க ஏன் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி உருவானுச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஒண்ணுல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி உருவானுச்சுன்னா நமக்கு ஜெனரலா ஒரு ஃபார்மட்ஸ். இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படினா வேல்யூஸ் என்ன 2. 2 4க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் எடுத்தோம்னா 2. அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 உடைய வேல்யூஸ் என்ன நமக்கு பிரச்சனையாகும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் வரும்போது நமக்கு சிக்கல் ஏற்படும். அதனால தான் இதை முன்னாடியெல்லாம் சொல்லும்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தமிழில் சொன்னோம்னா கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷில் சொன்னோம்னா அதாவது அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கல் எண்கள்னு வச்சுருந்தாங்க. சிக்கல் அதாவது சிக்கல் மிகுந்ததாக இருக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. இதை நான் பர்ஃபெக்டாக எடுத்துட்டேன், இது எனக்கு எல்லாம் எடுக்க முடியல. சரி, ஓகே. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 என்ன வேல்யூஸ் இப்படி நம்ம போகும்போது அப்போ என்ன பண்ணாங்க, இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இப்படி கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்கு வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதனுடைய ஸ்கொயர் வேல்யூஸ் 2. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணாரு, ஃபஸ்ட்டு வந்து ஆயிலங்கிறவங்க ஐவிங்கிற ஒரு வேல்யூஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது 1748லேயே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் லத்தீன் கிரேக்க வேர்ட்ஸில் சொல்கிறது அயோடா அப்படிங்கிறது. அயோடா இந்த லெட்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை எடுத்துக்கிட்டாங்க. கிரேட்டர் வேர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு ஒரு நேம் கொடுத்தாங்க i. அப்போ i இன்ட்டு 2 வந்து 2i அல்லது i2 எப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்தாலே நம்ம i-ன்னு போட்டுக்கிட்டு 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, அப்போ 3i அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் இங்கே. அப்போ இங்கே அவங்க ஒரு ஜென்ரலாக நம்ம புக்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு வேல்யூஸுக்கு சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரியல் ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், ரியல் ரூட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். சரி, ஓகே. இங்கே கவனிங்க.
இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒரு 16 எடுத்துக்குவோம். மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் அண்ட் போத் சைடு அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தாலே 2 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அல்லது ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு போட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி போட்டு நம்ம சால்வ் பண்ணி எப்படினாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் இதனுடைய சொல்யூஷன், எக்ஸோடைய ரூட்ஸ் சொல்யூஷன். அப்போ ரியல் நம்பர்ஸ் 4 + 4 ரியல் நம்பர்ஸ் -4 ரியல் நம்பர்ஸ். அப்போ ரியல் ரூட்ஸ் இருக்கு. இப்போ இதுலயே இன்னொரு லெவல்ஸ்ல சொல்றேன். எப்படி சொல்றோம்னா x² + 16 அப்படின்னு. அப்போ x² ஈக்குவல் -16. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடுனா x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -16. இதுதான் இங்க பிரச்சனை. அப்போ ஸ்கொயர் ரூட்ல மைனஸ் வரும்போது அதான் நம்ம சொல்லிருக்கோம் x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. 16 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் என்பது i4. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4i. இது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். i பார்ட்ஸ் வந்துட்டாவே அது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். சரி, இது வந்து ரியல் ரூட்ஸா இருக்கு, அது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் பார்ப்போம்ல. இந்த எவ்வளவு ரியல் நம்பர்ஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்லிங்க. பட் நீ காம்ப்ளெக்ஸ் இஸ் நீ நாட் பி ட்ரூ. எல்லா ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் ரியல் நம்பர்ஸ் இல்ல. இப்போ இது வந்து ஒன்லி காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இது ரியல் நம்பர்ஸ். இந்த இதுதான் நம்ம மெயின் பண்ணி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் நமக்கு மெயினா தெரியும். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த i க்கு வேல்யூஸ் நமக்கு i உடைய வேல்யூஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா i உடைய வேல்யூஸ் இப்போ இங்க எது இருக்கு? i உடைய வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 க்கு வந்து நமக்கு இதுதான் அப்படின்னு தெரியும். இதுதான் நமக்கு இமேஜினரி பார்ட், இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மெயினாக வரப்போகுது. i க்கு வேல்யூஸ் ரூட் ஆஃப் -1. i ஸ்கொயர் டேக்கிங் ஸ்கொயர் அண்ட் போத் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகி -1. அப்போ i உடைய வேல்யூஸ் i ஸ்கொயரோட வேல்யூஸ் -1. i cube taking cube and both side. அப்ப இதனுடைய வேல்யூஸ் வந்து இதை எப்படி எழுதலாம்? i cube i squared dot i அப்படி எழுதலாம். i squared வேல்யூஸ் -1. அப்ப minus of 1 into i, therefore minus i. அடுத்து i power 4 that is equal to i squared into i squared. அப்ப -1 into -1 that is equal to +1. இதுல என்ன கிடைக்குது அப்படினா உங்களுக்கு ரிசல்ட் i squared வேல்யூஸ் வந்து -1, i cube வேல்யூஸ் வந்து -i power 4 வேல்யூஸ் வந்து 1. இந்த நாலு கண்டிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயாவே அப்படியே வச்சுக்கோ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 i squared i cube i power 4. i னா i தான். i squared க்கு -1 னு அப்ளை பண்றோம். எங்கெல்லாம் i squared இருக்கு அது -1, i cube இருக்கிறதுல -i power 4 இருக்கு 1. இந்த நாலு தான் திரும்ப ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஒரு ஜெனரலா ஒரு ஃபார்முலா ரூல்ஸ். i power 4n வெரி இம்பார்ட்டன்ட். இந்த i power 4n னா i உடைய பவர்ல 4 உடைய மல்டிபிள் இருந்தாலே அதனுடைய வேல்யூஸ் 1. எப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா i power 4 whole power n எழுதலாம். i power 4 வேல்யூஸ் 1. அப்ப 1 power n values 1 power n that is equal 1. i power 4n minus 1. அப்ப i power 4n dot i power minus 1. That is இதனுடைய values 1. அதான் 1 அப்படின்னு வரும். into இந்த i power minus 1 1/i இருக்கும். இதனுடைய கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. அதான் கான்ஜுகேட்னா என்னன்னா இமேஜினரி பார்ட் எப்போதுமே டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. டினாமினேட்டர்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இதனுடைய கான்ஜுகேட் வந்து i plus i இருந்துச்சுன்னா -i அதை டிவைட் பண்ணி plus i minus i கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு அது அடுத்த லெவல்ஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி, ஓகே. இப்போ
1 into minus I வந்து minus b plus minus I square வரும். I square க்கு வேல்யூஸ் வந்து minus 1 இங்க ஒரு minus அப்ப plus 1 ஆயிடுது. அப்ப இதோட வேல்யூஸ் வந்து minus I. இதோட வேல்யூஸ் வந்து minus I. இதோட வேல்யூஸ்னா I power 4n minus 1 உடைய வேல்யூஸ். அடுத்தது I power 4n minus 2 அப்படின்னு இருக்கும். 4n minus 2 னா நமக்கு என்ன அப்படினு இப்படி அப்ளை பண்ணா வரும் 4n minus 3 4n minus 4 வரை கூட போலாம். ஏன்னா 4 வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னு தெரியும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? 4n minus 1 4n minus 2 4n minus 3 வரை தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இதுலயே 1/i இந்த அந்த 1/i எப்படி கொண்டு வரோம் minus i எப்படி கொண்டு வரோம் அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஸ்பெஷல் சீரிஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல அப்ளை ஆகும். என்ன ஸ்பெஷல் சீரிஸ்? இந்த நமக்கு 10th ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் செகண்ட் சாப்டர்ஸ்ல ஸ்பெஷல் சீரிஸ்னு லாஸ்ட் எக்ஸர்சைஸ் 2.9 ல அந்த 10th ல உள்ள ஃபார்முலா செஞ்சு அப்ளை ஆகும். sum of the first n number, sum of the square of the first n number, sum of the cube of the first n number. இந்த மூணு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போதும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் இதுதான் அப்ளை ஆகுது. ஒரே ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகுது. நம்ம இந்த 1 plus 2 plus 3 plus etc plus n equal to n into n plus 1 divided by 2. அதே ஸ்கொயர்ஸ்ல வந்துச்சுன்னா நமக்கு இந்த 3 square plus etc n square n into n plus 1 into 2n plus 1 divided by 6. அதே sum of the cube of the first n numbers 1 cube 2 cube plus 3 cube plus etc plus n cube that is equal to n into n plus 1 divided by cube whole square. ரைட்டுங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த மூணு ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுதான் அப்ளை ஆகும். இது நம்ம தெரிஞ்சுக்கிறது. சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல இதில் தெரியணும். முக்கியமான பார்ட்ஸ் இதுதான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? z equal a plus i ன்னு சொல்லலாம். z equal a minus i ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் இது நம்ம ஒர்க் அவுட் பண்றது இது தெரிஞ்சா போதும். அப்புறம் கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர், மாடல்ஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்த எக்ஸர்சைஸ் நம்ம பார்க்கும்போது அதனுடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுப்போம். சரி, ஓகே. தேங்க்யூ.